ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் அவன் புது சிருஷ்டியாய் இருக்கிறான். பழையவைகள் எல்லாம், நான் இந்த பழையவைகள் எதை சொல்றேன் தெரியுமா? பழையவைகள்னா என்ன? உங்களுக்கு நிறைய பேருடைய மைண்ட்ல கிளிக் ஆகுது. பழையவைகள்னா இதெல்லாம் பழையவைகளா? சொல்லுங்க, அதெல்லாம் ஒளிந்து போயிடுங்க. சொல்லுங்க, இன்னும் நடக்கல, இன்னும் நடக்கல, இன்னும் குழந்தை வரல ஆபிரகாமுக்கு, இன்னும் நடக்கல. ஆனால் தேவன் சொன்ன வார்த்தை ஆபிரகாமோடு இருந்தது, சாராளோடு இருந்தது. நடக்காத பொழுதும் அவருடைய வார்த்தை, ஆண்டவர் சொல்லுகிறார், வானமும் பூமியும் ஒளிந்து போகும், என் வார்த்தைகளோ ஒளிந்து போவதில்லை. அல்லேலூயா. வானமும் பூமியை விட வல்லமை உடையது தேவனுடைய வார்த்தை. அவைகள் எல்லாம் ஒளிந்து போகும். உனக்கு தேவன் சொன்னதை அவர் நிறைவேற்றுவார். ஆனா சில சூழ்நிலைகள்ல நம்ம வாழ்க்கையில தேவனுடைய சமூகத்துல எதிர்பார்த்தது நடக்கல அப்படின்னா சில சொல்லுவாங்க, நான் மனுஷனாவே இருக்க மாட்டேன், அப்புறம் நடக்கிறதே வேலை. நிறைய பேருடைய லைஃப்ல அப்படித்தான். நம்ம எதிர்பார்த்திருக்கிற அந்த காரியங்கள் ஆண்டவர் சொன்னாரு, உண்மைதான், என்கிட்ட பேசி இருக்கிறாரு, உண்மைதான், நடக்கலையே, சொன்னவர் செய்வார். ஒரு வசனம் இருக்கு, பொய் சொல்ல அவர் மனுஷன் அல்ல, மனம் மாற அவர் மனுஷனுடைய புத்திரனும் அல்ல. மனுஷன் மாறுவான், பொய் சொல்லுவான், அதனாலதான் அவன் மனுஷன். ஆனா தேவன் ஒரு விஷயம் சொன்னதை ஐயோ தெரியாம சொல்லிட்டேன்னு மாத்தவே மாட்டார். சொன்னதுதான். நீ நம்பலைனாலும் அது நடக்கும்.